friends, today we are going to discuss about fructose. Fructose அப்படிங்கிறது another commonly known monosaccharide. நம்ம எப்படி குளுக்கோஸ் பிடிச்சோமோ அதே மாதிரி fructose அப்படிங்கிறது another one monosaccharide. இதுக்கும் குளுக்கோஸுக்கும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ இந்த குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ரெண்டும் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இது பிளெயின் போலரைசர் லைட்டர் லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவோ ரொட்டேட்ரி. அண்ட் தென் இட் ஹேவிங் 6 carbon system and then it having ketone group, so it is called as a ketohexose. அடுத்து it is present abundantly in fruit, so it is called fruit sugar. இது ஃப்ரூட்ஸில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கனால இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சுகர். அதே குளுக்கோஸ் அப்படிங்கிறது கிரேப்ஸில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதனால் அதுக்கு பேர் கிரேப் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சுக்ரோஸில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சுக்ரோஸ் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க in presence of dilute H2SO4 or enzyme invertase அப்படிங்கிற ஒரு இன்வெர்டேஸ் அப்படிங்கிற என்சைம் வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் கிடைக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ் இஸ் செப்பரேட்டட் பை கிறிஸ்டலைசேஷன் மெத்தடில் இந்த ஃப்ரக்டோஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட் பண்ணிக்கலாம். ஒரு சொல்யூஷனில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் இன்வெர்ட் சுகர். அது நம்ம சுக்ரோஸ் படிக்கும்போது படிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ரம் இனுலின் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் பாலிசாக்கரைடுகள். நம்ம வந்து கார்போஹைட்ரேட் கிளாஸிஃபிகேஷன்லேயே படித்தோம். மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்போது இனுலினை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசாக்கரைடு அசிடிக் மீடியத்தில் கிடைக்கும். அசிடிக் மீடியத்தில் வச்சு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எப்படி குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் எலிசிரேட் பண்ணுமோ அதே மாதிரி ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சரையும் சொல்ல போகிறோம். ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறது இருக்கிறது எல்லா சுகர்லேயுமே ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கக்கூடியது, ஸ்வீட்டஸ்ட். ஓகேவா? தட் இஸ் ரெடிலி soluble in water. A fresh solution of fructose has a specific rotation value -133 degree. அது என்ன மைனஸ்? இதுதான் நம்ம அந்த ரொட்டேஷன் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதனால் லீவோ ரொட்டேட்ரி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து which changes to -92 at equilibrium due to mutar rotation. குளுக்கோஸ் மாதிரியே ஃப்ரக்டோஸ்க்கும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் எலிமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன். ஃப்ரக்டோஸஸ் மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6. எலிமெண்ட் என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னு பார்க்குறாங்க, அதோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு குளுக்கோஸ்க்கு என்ன மாலிகுலர் ஃபார்முலா வந்துச்சோ அதே சேம் மாலிகுலர் ஃபார்முலா வருது. நெக்ஸ்ட்டு fructose on reduction with hydroiodic acid and red phosphorus gives a mixture of N-hexane and 2-iodohexane. இதில் N-hexane அப்படிங்கிறது மேஜர் ப்ராடக்ட் ஆகும், 2-iodohexane அப்படிங்கிறது மைனர் ப்ராடக்டாகவும் கிடைக்கிது. இந்த ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி குளுக்கோஸில் படித்தது என்னது, எது இண்டிகேட் பண்ணுது? fructose having 6 carbon with linear chain without any branching. ஓகேவா? ஏன்னா மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கிறது நம்மளுக்கு N-hexane அப்படிங்கிற லீனியர் செயின் ஹைட்ரோகார்பன் கிடைக்குது. ஓகேவா? அடுத்து ஃப்ரக்டோஸ் ரியாக்ட் வித் ஹைட்ராக்சிலமின் அண்ட் ஹைட்ரஜன் சயனைடு. இதுவும் நம்ம பார்த்தோம் குளுக்கோஸில். ஹைட்ராக்சிலமின் அண்ட் ஹைட்ரஜன் சயனைடோட ரியாக்ட் பண்ணி ஹைட்ராக்சிலமினோட மோனாக்சைமையும் ஹைட்ரஜன் சயனைடோட மோனோசைனோஹைட்ரனையும் கொடுக்குது. ஓகேவா? அப்போது இந்த ஃப்ரக்டோஸில் என்ன குரூப் இருக்குது? ஒரு கார்பனைல் குரூப் இருக்குது. அந்த கார்பனைல் குரூப் ஆல்டிஹைடா ஹீட்டோனா அப்படின்னு தெரியல, ஆனால் கார்பனைல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு fructose react with acidic anhydride in the presence of pyridine to form pentaacetate. ஓகேவா? குளுக்கோஸும் இதே மாதிரி அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணி பென்டாசிட்டேட்டை கொடுத்துச்சு. அப்போ பென்டாசிட்டேட்டை கொடுத்ததுனால நம்ம என்ன அதிலிருந்து கெஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் கண்டைனிங் 5 ஹைட்ராக்சில் குரூப் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது எதை கொடுக்கும்? பென்டாசிட்டேட் கொடுக்கும். அப்போ இதுவும் என்ன பண்ணுது? ஃப்ரக்டோஸும் பென்டாசிட்டேட் கொடுக்குது. ஸோ ஃப்ரக்டோஸ் இட்ஸ் ஆல்சோ கண்டைன் 5 OH குரூப். இதுலேயும் எத்தனை OH குரூப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க? 5 OH குரூப் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ரக்டோஸ் இஸ் நாட் ஆக்சிடைஸ்டு பை புரோமின் வாட்டர். புரோமின் வாட்டர் அப்படிங்கிறது வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போது ஆல்டிஹைட் குரூப் இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு எதோட ரியாக்ட் பண்ணோம்? புரோமின் வாட்டரோட ரியாக்ட் பண்ணோம். ஆனால் ஆல்டிஹைட் குரூப் இல்லை, அப்போ புரோமின் வாட்டரோட என்ன ஆகலை? ரியாக்ட் ஆகலை. அப்போ ஆல்டிஹைட் குரூப் இல்லைன்னா இன்னொரு என்ன கார்பனைல் குரூப்பாக இருக்கலாம்? ஹீட்டோன் குரூப்பாக இருக்கலாம். ஓகேவா? அப்போ பாருங்கள், அதுக்கு பார்ஷியல் ரிடக்ஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ் வித் சோடியம் அமால்கம். இந்த கொஸ்டின் கேட்பாங்க 1 மார்க்கில். உங்களுக்கு சோடியம் அமால்கம், ஃப்ரக்டோஸ் சோடியம் அமால்கத்தோட ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு எதை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
2 எபிமர்ஸ் கொடுக்குது. எபிமர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏதாவது ஒரு கார்பனில் இருக்கக்கூடிய குரூப் மட்டும் சம் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்க, எபிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இது சார்பிட்டால் மானிட்டால் அப்படிங்கிறது C2 கார்பனில் இருக்கக்கூடிய கார்பனோட சேஞ்சஸ் வச்சு சொல்கிறாங்க. சார்பிட்டால் மானிட்டால் அப்படிங்கிற எபிமர் கிடைக்கிறனால ஒரு நியூ அசமெட்ரிக் கார்பன் அப்படிங்கிறது அந்த C2 பொசிஷனில் கிடைக்குது. அப்போது நம்மளுக்கு எப்போவுமே ஹீட்டோன் குரூப் அப்படிங்கிறது சென்ட்ரலாக தான் இருக்கும், ஏதாவது ஒரு எண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது ஹீட்டோன் குரூப் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் மூலமாக ஒரு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதை கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th பாயிண்ட்டு, ஆன் ஆக்சிடேஷன் வித் நைட்ரிக் ஆசிட் இட் கிவ்ஸ் கிளைகாலிக் ஆசிட் அண்ட் டார்டாரிக் ஆசிட் விச் கண்டைன்ஸ் ஸ்மாலர் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் தேன் இன் ஃப்ரக்டோஸ். அதாவது நம்ம குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டு நைட்ரிக் ஆசிட் வச்சு ஆக்சிடைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு குளுக்கோனிக் ஆசிடும் சாக்ரிக் ஆசிடும் கிடச்சிச்சு. ஓகேவா. ஆனால் அதில் இருக்கக்கூடிய கார்பனோட செயின் எதுவுமே உடையல. பட் ஃப்ரக்டோஸில் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் கார்பனில் ஹீட்டோன் குரூப் இருக்குது. C2 அசிமெட்ரிக் கார்பன் தானே சொன்னாங்க எபிமர் ப்ரொடியூஸ் ஆகிறதுல. அப்போ அந்த இடத்துல ஒரு பாண்ட் பிரேக்கிங் நடந்திருக்கு. அதனால் பாருங்கள் இதில் கிளைகாலிக் ஆசிட் அண்ட் தென் டார்டாரிக் ஆசிட் கிடைக்குது. அந்த கிளைகாலிக் ஆசிட் டார்டாரிக் ஆசிட் கிடைக்கிறதுல உங்களுக்கு அந்த செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய கார்பன் பிரேக் ஆகி உங்களுக்கு ஒரு இதில் 4 கார்பன் இருக்கக்கூடிய சிஸ்டமும் அனதர் ஆசிட்டில் பார்த்தீங்கன்னா 2 கார்பன் இருக்கக்கூடிய ஆசிடான கிளைகாலிக் ஆசிடும் கிடைக்குது. அப்போது கண்டிப்பாக அந்த ஹீட்டோன் குரூப் செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஓகேவா. இதில் சொல்கிறாங்க பாருங்கள், this shows that a heto group is present in C2. It also shows the presence of primary alcoholic group at C1 and C6. அப்போது இந்த டார்டாரிக் ஆசிடில் கிளைகாலிக் ஆசிட் 2 ஆசிடுமே கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு அந்த ப்ரைமரி ஆல்கஹாலிக் குரூப்பாக இருந்தால் மட்டும்தான் ஆக்சிடைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னமாகும், ஆல்டிஹைடாக மாறிட்டு அதே சேம் கார்பன் நம்பர் இருக்கக்கூடிய ஆசிடை கொடுக்கும். ஓகேவா. அப்போது C1 அண்ட் C2 C6 பொசிஷனில் இது என்ன கொடுக்குது, என்ன இருந்திருக்கு, ப்ரைமரி ஆல்கஹாலிக் குரூப் இருந்திருக்கு. அதனால தான் அது ஆசிடாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரக்சர் ஆஃப் D + ஃப்ரக்டோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. அதில் 3 அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் இருக்குது. அப்போ 3 அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி 2n ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 2n 3, அப்போது 2 × 2 × 2 அப்போ என்ன வருது 8. என்ன சொல்கிறது 8, அதாவது ஒளி சுழற்சி மாற்றியும் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியா. அடுத்து இந்த ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல நிறைய விஷயத்த நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதனால் நம்மளுக்கு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஹாவர்த் ஃபார்முலா படி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. லைக் குளுக்கோஸ் fructose also forms a cyclic form. Unlike glucose it forms 5-membered ring. glucose வந்து நம்மளுக்கு 6-membered ring கொடுத்துச்சு. ஓகேவா. அப்போ 6-membered ரிங்குக்கு நம்ம பைரனோஸ் அப்படின்னு நம்ம நேம் கொடுத்தோம். பட் இங்கே 5-membered ring பியூரான் 5-memberedல ஒரு ஆக்சிஜன் அட்டாச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் பியூரான்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கிறனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரனோஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. when fructose is a component of saccharide as in sucrose it is usually occurs in purulose form. சுக்ரோஸில் வந்து குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ரெண்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஃப்ரக்டோஸ் எந்த மாதிரி ஃபார்மில் தான் இருக்கும், இந்த மாதிரி பியூரனோஸ் ஃபார்மில் தான் இருக்கும். இதில் பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சரில் அந்த C2 கார்பன் இருக்குது பார்த்தீங்களா, C2 கார்பனில் இருக்கக்கூடிய ஓவும் இந்த 3, 4, 5 5th கார்பனில் இருக்கக்கூடிய இந்த H வந்து OH அப்படியே ரிமூவ் ஆகிட்டு இது இடையில ஆக்சைடு பாண்டு க்ரியேட் ஆகும். ஓகேவா. அதுக்காக அந்த H அந்த பக்கம் போகுது. அப்போ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி தான் நம்மளுக்கு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரக்டோஸோட பியூரனோஸ் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். டி ஃப்ரக்டோஸோட ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கான் ஃபஸ்ட்டு. டி ஃப்ரக்டோஸோட ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சரில் இந்த பக்கம் ப்ரைமரி ஆல்கஹால் இருக்குது, இந்த பக்கம் ப்ரைமரி ஆல்கஹால். அப்போது C டபுள் பாண்ட் அப்படிங்கிற ஹீட்டோன் குரூப் செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போ CHOH 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 5 OH குரூப் இருக்கிற மாதிரி. இதில் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆக்சைடு பிரிட்ஜஸ் மூலமாக தான் இருக்கும். இந்த H அப்படிங்கிறது இங்கே போகுது.
அந்த ஹச் அங்கே போச்சுன்னா இந்த ஆக்சிஜன் இதுக்கு இடையில ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் வரும், அந்த ஃபஸ்ட்டு கார்பன் இது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அது ஹச் கிடையாது, ஓஹெச். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய OH டோட்டலாக இங்கே போகுது. ஆனால் இங்கே ஒரு ஓ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்சிஜன் தான் என்ன ஆகுது, ஆக்சைடு பிரிட்ஜ் அப்படிங்கிற பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்சைடு பிரிட்ஜ் கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அதுக்கு நம்பர் கொடுத்து அது ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறதுல பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு கார்பனோட இது மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, சேஞ்ச் ஆகுது. அது எப்படி கொடுக்குறாங்க, நம்பரிங் எப்படி கொடுத்து அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? இந்த இடத்துல புக்கில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஓ போட்டுக்கணும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓ போட்டுக்கணும். ஓ இதுவும் OH தான், அதுவும் OH தான். ஓகேவா? அப்போ இந்த CH2OH ஃபஸ்ட்டு கார்பன், அடுத்து இந்த CHOH இருக்கிறது செகண்ட் கார்பன், அடுத்து இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த்து கார்பன், இது ஃபிஃப்த்து கார்பன், இது சிக்ஸ்த்து கார்பன். ஓகேவா? இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரியும். அதே மாதிரி இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. ஃப்ரக்டோஸில் இருக்கக்கூடிய 6 கார்பனும் எப்படி நம்ம ரவுண்ட் ஃபார்மில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கோம். ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய செகண்ட் கார்பனும் ஃபிஃப்த்து கார்பனும் ஆக்சைடு பிரிட்ஜஸ்னால இன்வால்வ் ஆகி இது மாதிரி ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஃப்ரக்டோஸ் புரியுதா? நெக்ஸ்ட்டு ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ் இது எல்லாமே என்னது, மோனோசாக்கரைட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைசாக்கரைட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். அந்த வேர்ட்லேயே மீனிங் இருக்குது. டைசாக்கரைட்ஸை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைசாக்கரைடை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் வெயிட். Just wait. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா டைசாக்கரைட். டைசாக்கரைட் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் சுகர் தட் ஈல்டு 2 molecules ஆஃப் மோனோசாக்கரைட் அண்ட் ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது 2 மோனோசாக்கரைட் யூனிட்டை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் டைசாக்கரைட். ஓகேவா? இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டலைஸ்டு பை டைலூட் ஆசிட் ஆர் என்சைம். நம்ம ஃப்ரக்டோஸோட ப்ரிப்பரேஷன்லேயே பார்த்தோம், சுக்ரோஸை வந்து இன்வெர்டைஸ் அப்படிங்கிற என்சைம் முன்னாடியோ அல்லது டைலூட் H2SO4 போடும்போது நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸாக அது டிசோசியேட் ஆச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைசாக்கரைட்ஸ் ஹேவ் ஜென்ரல் ஃபார்முலா CnH2O n-1. ஓகேவா? இதே நம்ம வந்து மோனோசாக்கரைட் பார்க்கும்போது CnH2O n அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல n-1 அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் C12H22O11 அப்படிங்கிற சுக்ரோஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேவா? இன் டைசாக்கரைட்ஸ் 2 monosaccharide are linked by oxide linkage. Underline this word, oxide linkage. This is called glycosidic linkage. ஓகேவா? ஆக்சைடு லிங்கேஜ்னு சொல்லுவாங்க, ஆக்சைடு பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போட்டு காமிச்சு இல்லையா, ஓக்கும் ஃப்ரக்டோஸில் C2 கார்பனுக்கும் C5 கார்பனுக்கும் இடையில ஒரு ஆக்சிஜன் வந்து கம்பைன் ஆகி அது ஒரு ரிங் ஸ்ட்ரக்சருக்கு மாற்றுச்சு இல்லையா, அதுக்கு பேர் தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சைடு லிங்கேஜ். ஓகே, மோனோசாக்கரைடில் உள்ளேயே கார்பனில் C2க்கும் C5க்கும் இடையில இன்வால்வ் ஆச்சு. அதே டைசாக்கரைடாக இருந்துச்சுன்னா ஒரு மாலிகுலில் இருக்கக்கூடிய ஒரு கார்பனுக்கும் இன்னொரு மாலிகுலில் இருக்கக்கூடிய இன்னொரு கார்பனுக்கும் இடையில இந்த ஆக்சைடு பிரிட்ஜஸ் மூலமாக 2 மோனோசாக்கரைட் யூனிட் கம்பைன் ஆகி தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைசாக்கரைட் யூனிட்டாக மாறுது. ஓகேவா? அது பாருங்கள், which is formed by the reaction of anomeric carbon of one monosaccharide react with hydroxyl group of another monosaccharide. ஓகேவா? ஆனோமோஸ் அப்படின்னாலும் நம்ம குளுக்கோஸோட மியூட்டார் ரொட்டேஷன் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் படிச்சிருக்கோம், ஒரு கார்பனோட ஒரு குரூப் மட்டும் மாறி இருக்கிறது. ஓகேவா? எக்ஸாம்பிள் சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ், இதை பற்றி சிம்பிளாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சுக்ரோஸ் காமன்லி நோன் ஆஸ் த டேபிள் சுகர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வீட்டில் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறோம், அந்த இதுக்கு பேர் தான் நம்மளுக்கு டேபிள் சுகர் சுக்ரோஸ். இஸ் த மோஸ்ட் abundant disaccharide. It is mainly obtained from the juice of sugar cane and sugar beets.
ஓகேவா. சுகர் கேன்லேயும் சுகர் பீட்ஸ்லேயும் இது அதிகமாக இருக்குது. இன்ஜெக்ட்ஸ் சச் ஹனி பீஸ் ஹாவ் த என்சைம் கால்டு இன்வெர்டேஸ் தட் கேட்டாலிசிஸ் த ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சுக்ரோஸ் டு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். அந்த ஹனி பீயில் இருக்கக்கூடிய சம் என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்ரோஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணி என்னவா மாற்றுதுங்கிறான், குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாற்றுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனி இன்ஃபேக்ட் த ப்ரைமர்லி மிக்சர் ஆஃப் ஹனியில் வந்து என்னென்னலாம் இருக்கான், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் மூணுமே இருக்குது. அதோட காம்பினேஷன் தான் ஹனி அப்படிங்கிறது. அண்ட் ஹைட்ராலிசிஸ் சுக்ரோஸ் இஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் சுக்ரோஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் இன்வெர்ட் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. சுக்ரோஸோட ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா +66.6 டிகிரியாக இருக்குது. அண்ட் குளுக்கோஸ்க்கு +52.5 டிகிரி. பிகாஸ் குளுக்கோஸ் அப்படிங்கிறது டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி, வைல் ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறது லீவோ ரொட்டேட்டரி. 90 ஏன்னா அது லெஃப்ட் சைடு தான் சுத்தம் அப்படின்னு பார்த்தோமா. 92.4 டிகிரி. டியூரிங் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சுக்ரோஸ் த ஆப்டிக்கல் ரொட்டேஷன் ஆஃப் த மிக்சர் சேஞ்சஸ் ஃப்ரம் டெக்ஸ்ட்ரோ டு லீவோ. டெக்ஸ்ட்ரோலேருந்து என்னவா மாறுதான், லீவோவாக மாறி போயிடுது ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது. ஹென் சுக்ரோஸ் இஸ் கால்ட் இன்வெர்ட் சுகர். ஏன் இன்வெர்ட் சுகர், அதோட சைனே நம்மளுக்கு என்ன போயிடும், மாறி போயிடும். அடுத்து ஸ்ட்ரக்சர். இன் சுக்ரோஸ் C1 ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஸும் குளுக்கோஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கார்பனும், குளுக்கோஸில் ஃபஸ்ட்டு கார்பனில் ஆல்டிஹைட் குரூப் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஆர் ஜாயிண்ட் டு C2 ஆஃப் டி ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸில் இருக்கக்கூடிய செகண்ட் கார்பனும், ஃப்ரக்டோஸில் வந்து செகண்ட் கார்பனில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, ஹீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் ஹீட்டோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் இடையில சம் ஆஃப் தி ஆக்சைடு பிரிட்ஜஸ் கிரியேட் ஆகி கிளைகோசிரிக் லிங்கேஜ்னால நம்மளுக்கு ஆல்ஃபா 1,2 கிளைகோசிரிக் பாண்டாக கிரியேட் ஆகுது. ஓகேவா. அந்த ரெண்டு கார்பனைல் குரூப்பும் கிளைகோசிரிக் பாண்டில் இன்வால்வ் ஆகிறதுனால அது ஃப்ரீயாக இல்லை. அப்போ ஆல்டிஹைட் குரூப் இருந்துச்சுன்னா தான் அதுக்கு சம் ரெடியூசிங் நேச்சர். ஆல்டிஹைட் குரூப்பு ஹீட்டோன் குரூப் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாலரன்ஸ் ரீஜன் ஃபில்லிங் சொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கோமா. அப்போ இந்த ஆல்டிஹைட் குரூப் ஹீட்டோன் குரூப் ரெண்டுமே ஃப்ரீயாக இல்லாதனால நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் அப்படிங்கிறது நான் ரெடியூசிங் சுகர். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சுக்ரோஸ் அப்படிங்கிறது என்னது, நான் ரெடியூசிங் சுகர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாக்டோஸ். லாக்டோஸ் அப்படிங்கிறதும் டைசாக்ரைடு தான். அதுக்கும் மாலிகுலர் ஃபார்முலா C12H22O11 தான். திஸ் இஸ் த ஐசோமர் ஆஃப் சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். லாக்டோஸ் அப்படிங்கிறது டைசாக்ரைடு இஸ் ஃபவுண்ட் இன் மில்க் ஆஃப் மம்மல்ஸ் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் ரெஃபர் டு எஸ் அ மில்க் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் சர்க்கரை அப்படின்னு வர சொல்லலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கேலக்டோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி கொடுப்பாங்க பால் பவுடர் அப்படின்னு. அதில் மெயினாக நம்மளுக்கு என்ன தான் இருக்குது, இந்த லாக்டோஸ் தான் இருக்குது. ஆன் ஹைட்ராலிசிஸ் இட் ஈல்ஸ் கேலக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ். அப்போது நம்மளுக்கு சுக்ரோஸில் எப்படி குளுக்கோஸ் அப்படிங்கிற மோனோசாக்கரைடும் ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற மோனோசாக்கரைடும் இருக்கோ அது மாதிரி லாக்டோஸில் கேலக்டோஸும் குளுக்கோஸ் இருக்குது. அது ரெண்டும் எப்படி இணைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஆர் லிங்க்டு பை பீட்டா 1,4 கிளைகோசிரிக் பாண்ட். அது ரெண்டும் எப்படி லிங்க் ஆகிருக்குங்கிறாங்க, பீட்டா 1,2 கிளைகோசிரிக் பாண்ட்னால லிங்க் ஆகிருக்கு. ஓகேவா. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். The aldehyde carbon is not involved in the glycosidic bond. aldehyde carbon பார்த்தீங்கன்னா இதில் இன்வால்வ் ஆகலை. அப்போ ஆல்டிஹைடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். ஸோ லாக்டோஸ் அப்படிங்கிறது ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த லாக்டோஸ் இது எல்லாமே கேலக்டோஸ் குளுக்கோஸ் இது எல்லாமே பைரனோஸ் ஃபார்மா. அதனால் பாருங்கள் லாக்டோஸ்க்கு பீட்டா டி குளுக்கோ பைரோனைசைட் 1 to 4. ஃபஸ்ட்டு குளுக்கோஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் கார்பனும் பீட்டா டி குளுக்கோ பைரனோஸ். கேலக்டோஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கார்பனும் குளுக்கோஸில் இருக்கக்கூடிய 4th கார்பனும் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. சரியா. அடுத்து மால்டோஸ். மால்டோஸ் டெரிவ்ட் இட்ஸ் நேம் ஃப்ரம் மால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாவு பொருட்கள் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால அதுக்கு பேர் மால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ. இட் இஸ் காமன்லி கால்ட் அஸ் மால்ட் சுகர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. மால்ட் ஃப்ரம் ஸ்ப்ரெடிங் பார்லி இஸ் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் மால்டோஸ். முளைக்கட்டிய பார்லிம்பாங்க. அந்த முளைக்கட்டிய அந்த இதில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அந்த மாவு பொருளான மால்டோஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா அமைலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம்னால் அது டைஜஸ்ட் ஆகும்போது அந்த மால்டோசிஸ் அப்படிங்கிறது என்னவா மாறும், மால்டோஸாக உள்ளே மாறுது. ஓகேவா. ஒரு மாவு பொருள் இருக்குது, அந்த மாவு பொருளில் ஸ்டார்ச் இருக்கும். அந்த ஸ்டார்ச் வந்து ஆல்ஃபா அமைலேஸ் அப்படிங்கிற என்சைம் நம்ம பாடியில் வந்து சுரக்கும். அந்த ஆல்ஃபா அமைலேஸ்னால நம்மளுக்கு என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மால்டோஸாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா.
அது பாருங்கள் மால்டோஸ் கண்டெய்னிங் 2 molecules ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஸ். சுக்ரோஸில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸ் இருந்துச்சு, லாக்டோஸில் கேலக்டோஸும் குளுக்கோஸ் இருந்துச்சு. அதே மால்டோஸில் என்ன இருக்குது, ரெண்டுமே குளுக்கோஸ் தான், ஆல்ஃபா டி குளுக்கோஸ் யூனிட்டு. ஆல்ஃபா 1,4 கிளைகோசிடிக் பாண்ட்னால வந்து இது ஜாயின் ஆகிருக்கு பிட்வீன் anomeric carbon of one unit and C4 of the other unit. Since one of the glucose the carbonyl group, ஒரு குளுக்கோஸில் இருக்கக்கூடிய கார்பனைல் குரூப்பு அந்த கிளைகோசிடிக் பாண்டில் இன்வால்வ் ஆகுது. இன்னொரு கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு கார்பனைல் குரூப் அப்படிங்கிறது ஃப்ரீயாக இருக்குது, ஆல்டிஹைட் குரூப்பு. அப்போ ஆல்டிஹைட் குரூப்பு ஃப்ரீயாக இருந்துச்சுனாவே இட் ரெடியூசஸ் டாலரன்ஸ் ரியேஜன்ட் ஃபெல்லிங் சொல்யூஷன். அதனால இது என்ன ஆகுது, ரெடியூஸ் பண்ணுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்தது மோனோசாக்கரைடு, அதோட மெயினாக என்னென்ன அதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா. அடுத்து பாலிசாக்கரைடு. பாலிசாக்கரைடு அப்படின்னா நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைடு யூனிட்ஸ் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் ஏ பாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைடு யூனிட் எந்த மாதிரி பாண்டால் வந்து பாண்ட் ஆகிருக்கும், கிளைகோசிடிக் பாண்டே தான். நம்மளுக்கு எப்படி டைசாக்கரைடில் ரெண்டு மோனோசாக்கரைடு கம்பைன் ஆச்சோ அதே மாதிரி நிறைய மோனோசாக்கரைடு யூனிட் கம்பைன் ஆகி கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது, இந்த பாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த பாலிசாக்கரைடு அப்படிங்கிறது ஸ்வீட்டிங் டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஏ நான் சுகர். தே ஃபார்ம் லீனியர் அண்ட் பிரான்ச்டு செயின் மாலிகுல். ஓகேவா. லீனியராக இருக்கலாம் அல்லது பிரான்ச்டு செயின் மாலிகுலாக இருக்கலாம். இந்த பாலிசாக்கரைடு ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 types, நேம்லி ஹோமோ பாலிசாக்கரைடு அண்ட் ஹெட்ரோ பாலிசாக்கரைடு. ஹோமோ பாலிசாக்கரைடுனா ஒன்றும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய எல்லா மோனோசாக்கரைடும் சேமாக இருந்துச்சுன்னா ஹோமோ பாலிசாக்கரைடு. அப்படி இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம டைசாக்கரைடில் லாஸ்ட்டாக மால்டோஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மால்டோஸில் இருக்கக்கூடிய 2 மோனோசாக்கரைடு யூனிட் என்னவாகவே இருந்துச்சு, ஆல்ஃபா டி குளுக்கோஸாகவே இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பாலிசாக்கரைடில் இருக்கக்கூடிய எல்லா மோனோமர்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹோமோ பாலிசாக்கரைடு. அப்படி இல்லாமல் சுக்ரோஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருந்துச்சு, குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் 2 டிஃப்ரெண்ட் மோனோசாக்கரைடு யூனிட் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் மோனோசாக்கரைடு யூனிட் ப்ரெசென்ட் இன் பர்டிகுலர் பாலிசாக்கரைடு தட் இஸ் கால்ட் அஸ் ஏ ஹெட்ரோ பாலிசாக்கரைடு. அதாவது வித்தியாசமான மோனோசாக்கரைடு யூனிட் வந்து எதில் வந்து இருக்கும், அந்த ஹெட்ரோ பாலிசாக்கரைடு பலபடி சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அது மாதிரி இருக்குது. அடுத்து 2 டைப்பாக இப்படி பிரிச்சிருக்காங்க. சரியா. அடுத்து இதுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸ்டார்ச்சு, செல்லுலோஸ் அண்ட் கிளைகோஜன் இதெல்லாம் ஹோமோ பாலிசாக்கரைடு. இது எல்லாத்துலேயுமே சேம் மோனோசாக்கரைடு யூனிட் இருக்கும். அதே ஹைட்ரோலானிக் ஆசிடு, ஹெப்பாரின் இதெல்லாம் ஹெட்ரோ பாலிசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள், பல்லின பாலிசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஹோமோ பாலிசாக்கரைடில் ஸ்டார்ச்சை பற்றி படிக்கணும். ஸ்டார்ச் இஸ் யூஸ்டு ஃபார் எனர்ஜி ஸ்டோரேஜ் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸில் மெயினாக என்னவா இருக்குது, இது எனர்ஜி ஸ்டோரேஜ்க்கு இந்த ஸ்டார்ச் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது, ஆற்றல் சேமிப்பாக இருக்குது. இது எதுலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பொட்டோட்டோஸில் இருக்கும், கார்னில் இருக்கும். வீட் அண்ட் ரைஸ் ஆர் த ரிச் சோர்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். அடுத்து இட் இஸ் a polymer of glucose in which glucose molecules are linked by alpha 1,4 glycosidic bond. ஒரு குளுக்கோஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கார்பனும் அடுத்த குளுக்கோஸில் இருக்கக்கூடிய 4th கார்பனும் இந்த மாதிரி ஆக்சைடு பிரிச்சஸ் அல்லது கிளைகோசிடிக் பாண்ட்னால நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிங்கில் இன்வால்வ் ஆயிருக்கு. Starch can be separated into 2 fractions, namely water soluble amylase and water insoluble amylopectin. It's one of the neat question, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1 மார்க்கில் கேட்பான். ஸ்டார்ச்சில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள் என்னென்ன, அமைலேஸும் அமைலோபெக்டினும். அதில் அமைலேஸ் அப்படிங்கிறது வாட்டரில் சால்யூபிள் ஆகும், அமைலோபெக்டின் அப்படிங்கிறது வாட்டரில் இன்சால்யூபிள் ஆகும். Starch contain about 20% of amylase and about 80% of amylopectin. Starchல 20% தான் அமைலேஸ் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் வாட்டர் சால்யூபிளாக இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா. அமைலேஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அன்பிரான்ச்டு செயின் அப் டு 4000 ஆல்ஃபா டி குளுக்கோஸ். நம்ம பாலிசாக்கரைடுனா என்னமோ 4 இருக்கும் 5 இருக்கும் அப்படி கிடையாது. எத்தனை ஆல்ஃபா டி குளுக்கோஸ் இருக்கான், 4000 ஆல்ஃபா டி குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் ஜாயின்டு பை ஆல்ஃபா 1,4 glycosidic bond. Amylopectin contains chain of 10,000 alpha D glucose molecules linked by 1,4 glycosidic bond. இப்படி தான் இருக்கும். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது வந்து அமைலேஸ் அப்படிங்கிறது 4000 molecule of alpha D glucose, amylopectin அப்படிங்கிறது 10,000 of alpha D glucose. ஆனால் இந்த ஸ்டார்ச்சில் இருக்கக்கூடிய கிளைகோசிடிக் பாண்ட் என்னது, 1,4 கிளைகோசிடிக் பாண்ட் தான்.
இன் அடிஷன் there is a branching from linear chain. இந்த அமைலோபெக்டினில் லீனியர் செயினோட என்ன இருக்குமா, பிரான்ச்சிங்கும் அக்கர் ஆகிருக்கும். அட் பிரான்ச் பாயிண்ட் a new chain of 24 to 30. அந்த பிரான்ச்சில் மட்டும் எத்தனை குளுக்கோஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நம்ம ஐசோப்ரோபைல் அப்படின்னு எழுதும்போது ஒரே ஒரு பிரான்ச் போடுறோமா, அந்த ஒரு பிரான்ச்சில் 20 to 30 டி குளுக்கோஸ் யூனிட் இருந்துச்சு. அந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,6 கிளைகோசிடிக் பாண்டால் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா. வித் அயோடின் சொல்யூஷன் அமைலேஸ் கிவ் ப்ளூ கலர் ஒயில் அமைலோபெக்டின்ஸ் கிவ்ஸ் பர்பிள் கலர். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸ்டார்ச் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர், ஃபினாப்தலின் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டராக பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஸ்டார்ச்சு ஒரு இண்டிகேட்டராக நம்ம லேபில் யூஸ் பண்ணுவோம். அந்த நேரத்தில் அமைலேஸோட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா என்ன கலர் கொடுக்குது, ப்ளூ கலரையும், அமைலோபெக்டினோட பர்பிள் கலரையும் கொடுக்குது. இதில் பாருங்கள் அமைலோஸோட ஸ்ட்ரக்சரு, அமைலோபெக்டினோட ஸ்ட்ரக்சர். அமைலேஸ் பார்த்தீங்கன்னா லீனியராக இருக்குது, அமைலோபெக்டின் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் யூனிட்டில் ஃபர்தராக போயிட்டே இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் another one homopolysaccharide cellulose is the major constituent of plant cell walls. இந்த cellulose பற்றி நல்லா டீப்பாக பாட்னியில் படிச்சிருப்பீங்க. காட்டன் இஸ் ஆல்மோஸ்ட் பியூர் செல்லுலோஸ். காட்டன் அப்படிங்கிறதுல பியூர் செல்லுலோஸாக இருக்குது. அண்ட் ஹைட்ராலிசிஸ் செல்லுலோஸ் ஈல்ஸ் டி குளுக்கோஸ் மாலிகூல்ஸ். செல்லுலோஸ் வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்குது, டி குளுக்கோஸ் மாலிகூல். செல்லுலோசிஸ் இஸ் ஸ்ட்ரைட் செயின் பாலிசாக்கரைட். த குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் ஆர் லிங்க்டு பை பீட்டா 1,4 கிளைகோசிடிக் பாண்ட். இதே இங்கே வந்து என்ன சொன்னோம், ஸ்டார்ச் வந்து ஆல்ஃபா 1,4 கிளைகோசிடிக் பாண்டு, இது பீட்டா 1,4 கிளைகோசிடிக் பாண்டு. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்லுலோஸ்லாம் என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரக்சர் போட முடியாது. அடுத்து செல்லுலோஸ் இஸ் யூஸ்டு எக்ஸ்டென்சிவ்லி இன் மேனுஃபேக்சர் ஆஃப் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. செல்லுலோஸ் ஃபைபர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ரேயான் எக்ஸ்ப்ளோசிவ், கன், காட்டன், நைட்ரேட்டட் எஸ்டர் ஆஃப் செல்லுலோஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து humans cannot use cellulose as food because our digestive system do not contain the necessary enzymes glycosidase and cellulase that can hydrolyze cellulose. நம்ம பாடி ஸ்டார்ச் வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்மளுக்கு எனர்ஜியை மாற்றி மாற்றி கொடுக்குது. ஆனால் இந்த செல்லுலஸை நம்ம உள்ளே எடுத்துக்க முடியாது, ஏன்னா அதை வந்து நம்மளுக்கு ஹைட்ராலிசிஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு என்சைமும் நம்ம பாடியில் இல்லை. ஓகேவா. அடுத்து கிளைகோஜன். கிளைகோஜன் அப்படிங்கிறது இஸ் த ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் ஆஃப் அனிமல். அதாவது அனிமல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த சிங்கம் புலி எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரே நாளில் சாப்பிட்டுட்டு அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கும், 2 நாள் கூட சாப்பிடாமல் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அது உடம்புல சேமித்து வச்சுருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அந்த கிளைகோஜன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி அதுக்கு தேவையான எனர்ஜி கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா. இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த லிவர் அண்ட் மசில்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா லிவரில் இருக்கும், மசில்ஸில் இருக்கும். கிளைகோஜன் இஸ் ஆல்சோ கால்ட் அனிமல் ஸ்டார்ச். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹைட்ராலிசிஸ் இட் கிவ்ஸ் குளுக்கோஸ் மாலிகூல். ஸோ இட்ஸ் ஆல்சோ என்னதான் ஹோமோபாலிசாக்கரைடு தான். ஸ்ட்ரக்சரலி கிளைகோஜன் ரிசம்பிள்ஸ் அமைலோபெக்டின் விச் மோர் பிரான்ச்சிங். ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இதோட வந்து எப்படி இருக்குமா, அமைலோபெக்டின் அது வந்து நிறைய பிரான்ச்சிங் இருக்கும்ல அமைலோபெக்டினாவே. இன் கிளைகோஜன் the branching occurs every 8 to 14 glucose unit opposite to 24 to 30 units in amylopectin. ஓகேவா. 8 to 14 குளுக்கோஸும் அதோட இது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கான், 24 to 30 units of amylopectin. The excessive glucose in the body is stored in the form of glycogen. எக்ஸஸாக இருக்கக்கூடியது தான் நம்மளுக்கு என்னவா ஸ்டோர் ஆகுது, கிளைகோஜனாக சேஞ்ச் ஆகுது. ஓகேவா. கிளைகோஜனில் 8 to 14 குளுக்கோஸ் அப்படிங்கிறதுல அந்த பிரான்ச்சிங் நடக்கலாம். ஆனால் அமைலோபெக்டினில் 24 to 30வது அந்த ஃபார்மேட் 30வது என்ன சொல்கிறது அந்த குளுக்கோஸ் அப்படியே அட்டாச்சட் ஆகி போயிருவாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு பிரான்ச்சிங் இருக்குது. அப்போ அமைலோபெக்டினை கம்பேர் பண்ணும்போது கிளைகோஜனில் உங்களுக்கு வந்து பிரான்ச்சிங் அதிகமாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். Carbohydrates அப்படிங்கிறது widely distributed in plants and animals, act mainly as energy source and structural polymer. ஓகேவா. ஆற்றல் மூலங்களாகவும் கட்டமைப்பு பலபடிகளாகவும் ஸ்ட்ரக்சர் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஸ்ட்ரக்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுக்குறதுக்கும் இந்த கார்போஹைட்ரேட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. Carbohydrate is stored in the body as glycogen and plant as starch. அனிமல் பாடியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிளைகோஜன் ஆகும், அதே பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா ஸ்டார்ச்சாகவும் ஸ்டோர் ஆகுது. கார்போஹைட்ரேட் சச் as cellulose which is the primary components of plant cell wall is used to make paper, furniture and cloths.
பிளான்ட் செல் வால்க்கு, இஸ் யூஸ்டு டு மேக் பேப்பரு, ஃபர்னிச்சர் அண்ட் கிளாத்ஸ்லாம் இதனால யூஸ் ஆகுது. அடுத்து சிம்பிள் சுகர் குளுக்கோஸ் சர்வ்ஸ் ஆஸ் அன் இன்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதாவது நம்மளுக்கு ஒரு மயக்கம் போட்டாங்க அப்படின்னாவே குளுக்கோஸ் போட்டு கொடுப்பாங்க. குளுக்கோஸ் போட்டோம்னா நம்மளுக்கு உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக நம்மளுக்கு எனர்ஜி உள்ளே பாஸ் ஆகுது. அதனால தான் இன்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறான். ரைபோஸ் சுகர்ஸ் ஆர் ஒன் ஆஃப் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். ரிபோஸ் சுகர் அதுவும் ஒன் டைப் ஆஃப் நம்மளுக்கு என்ன தான் பாலிசாக்கரைடு தான், கார்போஹைட்ரேட் தான். அது வந்து நியூக்ளிக் ஆசிடில் ஒரு காம்பனண்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மாடிஃபைடு கார்போஹைட்ரேட் சச் அஸ் ஹைட்ரோனேட், கிளைகோசமினோ கிளைகேன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஆக்ட் ஆஸ் ஏ ஷாக் அப்சார்பர் அண்ட் லூப்ரிகன், அதாவது அதிர்வேற்பி. அதாவது ரொம்ப சத்தம் வந்துச்சுன்னா கூட நம்மளால் ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஒரு டெசிபிள் சில டெசிபிளுக்கு மேலே தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவு அதை ஏற்றுக்கிற அளவு நம்மளுக்கு அந்த அனிமல்ஸோட உடம்புல நம்மளுக்கு என்னவா சேஞ்ச் ஆகிருக்கும், அந்த ஹைட்ரோனேட் அப்படிங்கிற கிளைகேன்கள் மாறி இருக்கும். ஓகேவா. அடுத்து லூப்ரிகன் உயவு பொருளாகவும் பயன்படுது. சரியா. அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் ஆர் மோஸ்ட் அபண்டன்ட் பயோமாலிகுல்ஸ் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம். ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் சயின்ஸில். ஓகே. பயாலஜியில் படிச்சிருப்போம். இம்பார்ட்டன்ட் எசென்சியல் சுவாலஜியில். பயோமாலிகுல்ஸ் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம். த டேர்ம் ப்ரோட்டீன் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் க்ரீக் வேர்ட் ப்ரோட்டியஸ் மீனிங் பிரைமரி ஆர் ஹோல்டிங் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேவா. முதன்மையான அல்லது முதல் இடத்தில் உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எனர்ஜி சோர்ஸ்லேயே இது ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் மெயின் ஃபங்க்ஷனல் யூனிட் ஃபார் த லிவிங் திங்ஸ். முக்கியமாக ஃபங்க்ஷனல் யூனிட்னா செயல்பட வைக்கிறது. அந்த செயல்பட வைக்கிறதுக்கு முக்கியமாக என்ன தேவைப்படுது, ப்ரோட்டீன். ஓகேவா. தே ஆர் இன்வால்வ் இன் எவரி ஃபங்க்ஷன் ஆஃப் தி செல் இன்க்ளூடிங் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன்லேருந்து எல்லா நம்மளோட ஆக்டிவிட்டிக்கும் எது வெரி வெரி எசென்சியல் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அமினோ ஆசிட். ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது பாலிமர்ஸ் ஆஃப், இதெல்லாம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் ஏ ப்ரோட்டீன். ஓகேவா. நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் எப்படி கம்பைன் ஆகிருக்கும் அப்படின்னா பெப்டைட் பாண்டால கம்பைன் ஆகிருக்கும். இது எல்லாமே பயாலஜியில் படிச்சிருப்பீங்க. ஓகேவா. அடுத்து அமினோ ஆசிட் நிறைய சேர்ந்தது தான் நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதோட சின்ன யூனிட் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அமினோ ஆசிட் அதுதான் கெமிஸ்ட்ரி. அமீன் ஆசிட் NH2 குரூப்பு COOH குரூப்பு ரெண்டும் சைமல்டேனியஸாக ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, அமினோ ஆசிட் ஆர் காம்பவுண்ட் விச் கண்டெயின் an அமினோ குரூப் அண்ட் ஏ கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் ரெண்டும் இருக்கும். ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ், கேமா, டெல்டா எக்ஸட்ரா. இது மாதிரி நிறைய அமினோ ஆசிட்லாம் இருக்குது. ஓகேவா. ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா இது மாதிரி நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஆல்ஃபா அமினோ ஆசிட். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பாக COH எடுத்துக்கிறோம். அந்த COH பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன் எடுத்துக்குவோம். அந்த ஆல்ஃபா கார்பனில் அமீன் இருக்கிறனால அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, alpha amino acid. There are 20 alpha amino acids are commonly found in the protein molecules. மெயினாக சிம்பிளான ஒரு ப்ரோட்டீனாக இருந்துச்சுன்னா கூட அதில் எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குமா, 20 ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஈச் அமினோ ஆசிட் இஸ் given a tribal name. ஒரு 3 லெட்டர் கோட் அண்டு 1 லெட்டர் கோடு இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒரு பேர் வச்சு தான் அதுக்கு எழுதுகிறாங்க. இன் ரைட்டிங் த அமினோ ஆசிட் செக்வைன்ஸ் ஆஃப் யூ ப்ரோட்டீன் ஜென்ரலி எய்தர் 1 லெட்டர் ஆர் 3 லெட்டர் கோட்ஸ் எது வேணாலும் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு